மற்றொரு அண்மை செய்தி. திமுக அரசை கண்டித்து அதிமுக தீர்மானமானது நிறைவேற்றியிருக்கிறது. அதிமுக சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக அரசை கண்டித்து அதிமுக தீர்மானமானது நிறைவேற்றியிருக்கிறது. அதிமுக சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த செயற்குழு கூட்டத்தில் 9 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தினுடைய நகல் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த 9 தீர்மானங்கள் தான் அதிமுக சார்பில் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் என்னென்ன என்பதை நாம் வேகமாக பார்த்து விடலாம். 9 தீர்மானங்கள் இருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த அந்த தேர்தலில் அதிமுகவினுடைய இந்த வாக்குகள் பெறுவதற்காக உழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி என்று முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானம், நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகளில் பொருட்கள் சரியா கிடைக்கிறது இல்ல, அந்த விலையில்லா வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டத்தில் தொடர்ந்து தாமதம் போன்றவற்றிற்கு திமுக அரசுக்கு கண்டனம் என இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தீர்மானத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பலவிதமான கட்டணங்களும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. அதற்கு திமுக அரசுக்கு கண்டனம் என மூன்றாவது தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான்காவது தீர்மானத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்ற தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் என்றும், ஐந்தாவது தீர்மானத்தில் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல மக்கள் நல திட்டங்கள் திமுக ஆட்சியிலே முடக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆறாவது வாக்குறுதியை பொறுத்தவரையிலே மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை. எனவே திமுக அரசு அவற்றையெல்லாம் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆறாவது தீர்மானத்தில் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதேபோல 9 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் 7வது தீர்மானத்தை பொறுத்தவரையில் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானமும், அதேபோல வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் அந்த 7வது தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது தீர்மானத்தை பொறுத்தவரையில் மீண்டும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துதான் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து தொழில் வளர்ச்சி தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு கண்டனம் என 8வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9வது தீர்மானம் தான் முக்கியமான தீர்மானம். அதிமுக நிர்வாகிகள் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக அது இருக்கின்றது. அதாவது அக்கட்சியினருக்கு பதில் சொல்வது போல ஒரு தீர்மானம் அமைந்திருக்கின்றது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்து தருகின்ற தேர்தல் விதிப்படி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து தேர்தல் பணிகளையும் ஆற்றி வெற்றி கனியை பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று இந்த 9வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இந்த 9 தீர்மானங்கள் தான் தற்போது அதிமுகவில் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.